அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்புல நம்ம ஜனவரி 5, 2021க்கான மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் உடைய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பிளேலிஸ்டா கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பயன்படுத்தி பாத்துங்க. வாங்க ஜனவரி 5 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். முதல் கரண்ட் அஃபேர்ஸ் மிக மிக முக்கியமானது, தேர்வில் எதிர்பார்க்கலாம். சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் பானர்ஜி பதவியேற்பு. அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யார் சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தாங்கன்னா ஏபி சாஹி என்பவர் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாரு. அவருடைய பதவி காலம் முடிவடைந்து விட்டது. சோ அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப யார் பதவி ஏற்றிருக்காங்கன்னா சஞ்சீவ் பானர்ஜி என்பவர் வந்து பாத்தீங்கன்னா பதவி ஏற்றிருக்கிறார். இவர் எத்தனாவது சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதினா 50வது சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. அப்ப ஏபி சாஹி வந்து பாத்தீங்கன்னா 49வது சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. இந்த சஞ்சீவ் பானர்ஜி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எங்க இருந்தார் அப்படின்னா கொல்கத்தா உயர் நீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதியாக பணிபுரிந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? 49வது ஏபி சாஹி, 50வது சஞ்சீவ் பானர்ஜி. சஞ்சீவ் பானர்ஜி இதுக்கு முன்னாடி எங்க இருந்திருக்காரு? கொல்கத்தா உயர் நீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதியாக இருந்துகிறார் என்பது மிக மிக முக்கியமான விஷயம். அடுத்தது இப்ப கொரோனா தடுப்பூசி சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம போன கிளாஸஸ், அதாவது ஜனவரி 4ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். சோ அந்த கொரோனா காலம் சம்பந்தமான முக்கியமான 2 திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு என்னன்னா சஞ்சீவனி திட்டம். ஏன் நம்ம திட்டங்களை தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா தேர்வுல நமக்கு அந்த ஸ்கீமை பத்தி கண்டிப்பா கேக்குறாங்க. இந்த ஸ்கீம் எதுக்காக தொடங்கப்பட்டது, ஏதோ ஒரு ஸ்கீம் உடைய பெயரை கொடுத்துட்டு இந்த ஸ்கீம் உடைய நோக்கம் என்ன அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதனால ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ்ல முடிஞ்ச அளவு ஸ்கீம் ஒண்ணு நான் வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல சஞ்சீவனி திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டம்னா என்னன்னு பார்க்கலாம். சஞ்சீவனி திட்டம்னா கொரோனா காலத்துல நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலும், சோ கொரோனா காலத்துல யாரும் வெளியே வர முடியாத சூழ்நிலை இருந்தது. சோ அந்த சூழ்நிலையில இணைய வழி வாயிலாக நாட்டின் அனைத்து பகுதிகளையும் மருத்துவ ஆலோசனை வழங்கும் திட்டம் தான் இந்த சஞ்சீவனி திட்டம். ஞாபகம் வச்சுங்க. இணைய வழி வாயிலாக கொரோனா காலத்தில் மருத்துவ ஆலோசனை வழங்கும் திட்டம் எது? இந்த சஞ்சீவனி திட்டம். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏழை குடும்பங்களுக்கு ரூபாய் 5 லட்சத்துக்கான மருத்துவ காப்பீட்டு வழங்கும் திட்டம் தான் ஆயுஷ்மான் பாரத் திட்டம். சோ இந்த மருத்துவ சம்பந்தமான திட்டங்களோட தொடர்புடைய அமைச்சர் யாருன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் தான். அவருடைய பெயர் ஹர்ஷ் வர்தன். சோ சஞ்சீவனி திட்டம்னா கொஞ்சம் தெளிவா ஞாபகம் வச்சுங்க. சோ இணைய வழி வாயிலாக மருத்துவ ஆலோசனை வழங்கும் திட்டம் தான் என்னது? சஞ்சீவனி திட்டம். இது கொரோனா காலத்துல தொடங்கப்பட்டது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 5 லட்சத்துக்கு மருத்துவ காப்பீட்டு வழங்கும் திட்டம். சோ இது ரெண்டுமே மிக மிக முக்கியமானது. அதற்கு அடுத்தது பிரிட்டனில் பயன்பாட்டுக்கு வந்தது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உருவாக்கிய கோவிஷீல்டு தடுப்பூசி. சோ இந்த தடுப்பூசி பத்தின கரண்ட் அஃபேர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துட்டோம் தெளிவா. கோவிஷீல்டு தடுப்பூசினா என்ன, கோவிஷீல்டு தடுப்பூசி யார் யார் இணைந்து உருவாக்கி இருக்கிறாங்கன்றத பத்தி தான் நம்ம பார்த்துட்டோம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிஷீல்டு தடுப்பூசிய பிரிட்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. சோ உலகிலேயே முதல் நாடாக, இதுதான் ரொம்ப முக்கியம், உலகிலேயே முதல் நாடாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உருவாக்கிய தடுப்பூசி மக்கள் பயன்பாட்டிற்கு வந்த நாடு எதுனா பிரிட்டன் தான். சோ உலகிலேயே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உருவாக்கிய கோவிஷீல்டு தடுப்பூசி எந்த நாட்டுல பயன்பாட்டுக்கு வந்திருக்கு? பிரிட்டனில் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. ஓகேங்களா? சோ நம்மளுடைய நாட்டில் கூட கோவேக்சின் மற்றும் கோவிஷீல்டு ரெண்டுத்துக்குமே மத்திய அரசு அனுமதி அளித்திருக்குது. சோ கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா அது செயல்பாட்டுக்கு வரும். பட் நம்ம நாட்டுல செயல்பாட்டுக்கு வருவதற்கு முன்னாடி கோவிஷீல்டு தடுப்பூசி பிரிட்டனில் செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது என்பது மிக மிக முக்கியமானது, மேலும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தது உயரிய நீதிமன்ற பதவிக்கு இந்திய அமெரிக்கர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் உயரிய நீதிமன்ற பதவிக்கு யார வந்து பாத்தீங்கன்னா பரிந்துரைக்கப்பட்டிருக்காரு? இந்திய வம்சாவளியான ஒரு அமெரிக்கர் வந்து பாத்தீங்கன்னா பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார். அது எங்க அப்படின்னு பார்க்கலாம். அமெரிக்காவுடைய கொலம்பியா மாவட்ட மேல்முறையீட்டு நீதிமன்ற இணை நீதிபதி பதவிக்கு. நல்லா பாருங்க, அமெரிக்கால இருக்கிற கொலம்பியா மாவட்டத்தில் இருக்கின்ற மேல்முறையீட்டு நீதிமன்றத்துல
இணை நீதிபதி பதவிக்கு யார வந்து பரிந்துரைச்சிருக்கிறாங்க அப்படின்னா விஜய் சங்கர் என்ற இந்திய வம்சாவளி வழக்குரைஞரை யார் பரிந்துரைச்சிருக்கார்? அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பரிந்துரைத்துள்ளார். கண்டிப்பாக இன்னும் வரும் காலங்கள்ல அவர் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த பதவியில் அமர்த்தப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எனவே பெயரை ஞாபகம் வச்சுங்க, விஜய் சங்கர். எந்த மாவட்டம்? கொலம்பியா மாவட்டம், அமெரிக்கா. ஓகேவா? அவருடைய பெயர் ஞாபகம் வச்சுங்க, விஜய் சங்கர். கிரிக்கெட் வீரரா கூட ஞாபகம் வச்சுங்க. சோ அவர் தமிழகத்தை சேர்ந்தவர் தானே விஜய் சங்கர். சோ அதை கூட ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அதற்கு அடுத்தது தமிழ் அகாடமி டெல்லி அரசு அமைத்தது. கண்டிப்பா இது ஒரு முக்கியமான கரண்ட் பேஸ். சோ இனி இதுக்கப்புறம் வரப்போற தேர்வுல கண்டிப்பா இதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா டெல்லி முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால், அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாருன்னா தேர்தல் பரப்புரையில டெல்லி மாணவர்களுடைய முக்கியத்துவத்தை, டெல்லி மாணவர்களுடைய அவங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த வேலை வாய்ப்புகள் இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மாணவர்களால் பறிக்கப்படுகிறது அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தார் அவருடைய பரப்புரையில. பட் அவரே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அகாடமி அப்படின்ற ஒண்ணு டெல்லியில அமைச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாம 13 உறுப்பினர்களை நியமிச்சிருக்கிறார். இந்த தமிழ் அகாடமியோட வேலை, தமிழ் அகாடமிக்கான ஒரு ஏன் இவர் இதை வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிருக்கிறார், இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தமிழ் மொழியுடைய சிறப்பு, பண்பாடு, கலாச்சாரம், பெருமை இதையெல்லாம் பரப்பும் வகையில தான் இந்த டெல்லியில் தமிழ் அகாடமி அமைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? இதை வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலே சொல்லியிருக்கிறார். எத்தனை உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்னா 13 உறுப்பினர்கள். சோ எதிர்கட்சி தரப்புல வந்து பாத்தீங்கன்னா இது அவருடைய ஒரு வியூகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா தேர்தல் பரப்புரையில அவர் தமிழ் மாணவர்கள் தான் டெல்லி மாணவர்களுடைய நிறைய வேலை வாய்ப்புகள் மற்றும் நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பரிசுட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொன்னாரு. பட் இப்ப தமிழ் அகாடமி அப்படின்னு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தொடங்கி இருக்கிறார். எனவே இது அவருடைய ஏதோ ஒரு திட்டத்துக்கான ஒரு வியூகம் அப்படின்ட்டும் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறாங்க. பட் அதெல்லாம் இப்ப நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானது தமிழ் அகாடமி எங்க அமைச்சிருக்கிறாங்கன்னா டெல்லியில. எத்தனை உறுப்பினர்கள் அதில் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா 13 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஹெட்டா யாரா இருக்காங்கன்னா டெல்லியினுடைய துணை முதலமைச்சர் இருக்கிறார். ஓகேவா? அதற்கடுத்த மிக 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 முக்கியமான குறிப்பு, இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிகச்சிறிய செயற்கைக்கோளை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துறோம் கரண்ட் அஃபேர்ஸ், அது 1 இயர் பேக் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப அதை விட மிகவும் சிறிய செயற்கைக்கோளை ஒரு மாணவர் உருவாக்கி இருக்கிறார். அவருடைய பெயர் ரியாஸ்தீன். அவர் தஞ்சை மாணவர், தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த தஞ்சாவூரை சார்ந்த மாணவர். ஓகேங்களா? உலகில் மிகவும் எடை குறைந்த ஃபெம்டோ செயற்கைக்கோளை உருவாக்கி இருக்கிறார். என்ன வகை செயற்கைக்கோள்? ஃபெம்டோ செயற்கைக்கோள் 2 உருவாக்கி இருக்கிறார். உருவாக்கி கியூப் இன் ஸ்பேஸ், நல்லா ஞாபகம் வச்சுங்க, கியூப் இன் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு உலகளாவிய புதிய கண்டுபிடிப்புக்கான போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார். எதன் காரணமாக? இந்த உலகின் மிகவும் எடை குறைந்த ஃபெம்டோ செயற்கைக்கோளை உருவாக்கியதன் காரணமாக அவர் அந்த போட்டியில கலந்துகிட்டு அந்த போட்டியில வெற்றியும் பெற்றிருக்கிறார். அந்த செயற்கைக்கோளுடைய பெயர் என்னன்னா விஷன் சேட் V1, விஷன் சேட் V2, 2 செயற்கைக்கோள். இதனுடைய அளவுகள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த கூற்றுல நமக்கு கேட்பாங்க. சோ அதனுடைய அளவுகளை கண்டிப்பா கூற்றுல கேட்கலாம். இவர் தஞ்சை மாணவர் ரியாசுதீன் என்பதை ஞாபகம் வச்சுங்க. இவர் எந்த போட்டியில கலந்துகிட்டார்னா கியூப் இன் ஸ்பேஸ், வெற்றியும் பெற்றார். அந்த 2 செயற்கைகளுடைய பெயர் விஷன் சேட் V1, விஷன் சேட் V2. இந்த செயற்கைகளுடைய அளவு 37 மில்லிமீட்டர் உயரம், 33 கிராம் எடை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 37 மில்லிமீட்டர் உயரம், 33 கிராம் எடை. 37, 33 இது வந்து மில்லிமீட்டர் உயரம், இது கிராம் எடை. இதுல விஷன் சேட் 1 என்ற செயற்கைக்கோள் 2021 ஜூன் மாதம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள வெர்ஜீனியாவில் இருந்து நாசாவின் SR-7 ராக்கெட் மூலம் ஏவப்படுகிறது. நாசாவுடைய SR-7 அப்படின்ற ராக்கெட் மூலம் ஜூன் மாதம் 2021ல அனுப்பப்பட இருக்கிறது இந்த விஷன் சேட் 1 என்ற செயற்கைக்கோள். இந்த விஷன் சேட் 2 என்ற செயற்கைக்கோள் இதே 2021 ஆகஸ்ட் மாதம் RP6 என்ற நாசாவின் ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. ஓகேங்களா?
விஷன் சேட் 1 V1 வந்து பாத்தீங்கன்னா விஷன் சேட் V1 வந்து பாத்தீங்கன்னா ஜூன் SR7 ராக்கெட், V2 வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் RP6 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. நாசா ராக்கெட் மூலம் செலுத்தப்பட இருக்கிறது. எங்கன்னா விர்ஜீனியா, அமெரிக்காவில் இருக்கின்ற விர்ஜீனியாவில் இருந்து ஏவப்பட உள்ளது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. கரெக்டா நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம். ஸோ நம்ம டெய்லி சொல்ற கரண்ட் அஃபேர்ஸை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல. எனவே தொடர்ச்சியா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அடுத்த முக்கியமான வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.